மதுரை மாவட்டத்தில் சித்திரை திருவிழா தேரோட்டம் நடைபெறும் நாளான ஏப்ரல் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. அன்று தேர்தல் தள்ளி வைக்கப்படுமா என்பது குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவுடன் நமது செய்தியாளர் செல்வகுமார் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். சார், மதுரையை பொறுத்த வரைக்கும் அந்த சித்திரை திருவிழா நாளில் எலெக்ஷன் வரும்போது என்ன முடிவெடுக்க போறீங்க? இந்த தேர்தலை தள்ளி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இதுக்கு முன்னாடி நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் 19 ஏப்ரல் அங்கே லோக்கல் ஹாலிடே வரும் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. அதேபடி நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு தான் 18 ஏப்ரலில் எலெக்ஷன் பண்ணுறதுக்கு தமிழ்நாடுக்கா இந்த டேட் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ப்ரெஸ்ஸில் நீங்கள் எல்லாம் கேட்டிருக்கனாலே நம்ம இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட ஒரு ரிப்போர்ட் கேட்டிருக்கோம். அது ரிப்போர்ட் வாங்கிட்டு எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் அனுப்ப போகிறோம். அதுக்கப்புறம் என்ன முடிவு வருது அது பார்ப்போம். இல்லை, அந்த தேர்தலை தள்ளி வைப்பதற்கான ஒரு சூழல் இருக்குமா, இல்லை அன்னைக்கே இந்த தேர்தலையும் நடத்தி இந்த தேரோட்டமும் நடக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குமா? ஏன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்போ 19 ஏப்ரல் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன தெரிய வருது, எலெக்ஷன் கமிஷன்லையும் என்ன தெரிய வந்திருக்கோம்னாக்க அந்த மாவட்டம் பொறுத்த வரைக்கும் 19 தான் ஒரு முக்கியமான நாள். ஏன்னா அதனால தான் லீவ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிசிஷன் எடுத்திருக்காங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அது இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம ஒருத்தர் சொல்ல முடியும். அதுவும் எலெக்ஷன் கமிஷன் தான் டிசிஷன் எடுக்க முடியும். As a CEO, I can only say that we'll implement the direction of the election commission.